வெல்கம் பேக் ஆல் ஆஃப் யூ. நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் ஸ்க்ராட்ச்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூவ்மெண்ட் அண்ட் லூப்ஸ். ஸோ இந்த ஸ்க்ராட்ச்னா என்ன சொன்னால், இட் இஸ் எ சாஃப்ட்வேர். இட் இஸ் ஒன் ஆஃப் த விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட் யூஸ் டு கிரியேட் கார்ட்டூன்ஸ், கேம்ஸ், அனிமேஷன்ஸ் ஈஸிலி அப்படின்னு படித்தோம். இட் இஸ் டெவலப்டு பை MIT மீடியா லேப் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அதில் 3 டைப்ஸ் என்ன பார்த்தோம், 3 பார்ட் என்ன பார்த்தோம்னா ஸ்டேஜ், ஸ்ப்ரைட்டு அண்ட் தென் ஸ்கிரிப்ட் எடிட்டர் அதுவும் பார்த்தோம். ஸ்கிரிப்ட் எடிட்டர் 3 பார்ட்ஸ் என்ன அப்படின்னா இது ஸ்கிரிப்ட் ஏரியா, பிளாக், மெனு அண்ட் தென் பிளாக் பேலட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூவ்மெண்ட் அண்ட் லூப்ஸ். ஸோ எப்படி இதை வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, இன்ட்ரடக்ஷன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கிளிக் ஃபைல் அண்ட் நியூ டு கிரியேட் எ நியூ ப்ராஜெக்ட் அண்ட் என்டர் த ப்ராஜெக்ட் நேம். ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபைலை கிளிக் பண்ணி நியூ எடுத்துருக்கோம். ஆல்ரெடி இது நியூ பேஜ் தான் இருக்குது. ஸோ வேணால் நியூ கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் click the menu script event, drag here when a green flag clicked. அதாவது இந்த இடத்துல பிளாக் மெனு அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, தான் ஈவெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன கிளிக் பண்ணியிருக்கோம், கண்ட்ரோலில் தான் என்ன இருக்குன்னா இந்த கிளிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் when green flag clicked அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஜஸ்ட் ட்ராக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். இதான் என்னது ஸ்கிரிப்ட் ஏரியா. இங்கே நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அந்த ஸ்கிரிப்டுக்கு தான் அந்த ஸ்ப்ரைட் என்ன பண்ணும், மூவ் பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து பிளாக் பேலட், நிறைய பிளாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் என்ன வைக்கிறோமோ அந்த இதுக்கு ஏற்றப்பட என்ன பண்ணுவோம், அந்த ஸ்ப்ரைட் வந்து மூவ் பண்ண போகுது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுதான் என்னதுன்னா ரன். இட் இஸ் யூஸ்டு டு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் கிரீன் ஃபிளாக் ஸ்கிரிப்ட். இதான் என்ன பண்ண போகுது, ரன் பண்ண போகுது. இது என்ன பண்ணணும்னா ரன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ நீ எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன கிளிக் பண்ணணும், வென் கிரீன் ஃபிளாக் கிளிக் அப்படின்னா எப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த ஸ்ப்ரைட் என்ன பண்ணும், மூவ் பண்ண ஆரம்பிக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கோம், வென் கிரீன் ஃபிளாக் கிளிக்கடை வச்சுட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கிரிப்ட் மோஷன் மெனுவில் go to x0 y0 பிளாக் அதை வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் மோஷன் பிளாக் இதுதான், அதை தான் கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இருக்கு இல்லையா, go to x0 and y0. இந்த x ஆக்சிஸ் y ஆக்சிஸ்ங்க நமக்கு இது வந்து ஆக்சுவலாக கிராஃப் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பற்றி நீங்கள் யாரை மூவ் பண்ண கீழே வருது பார்த்தீங்களா, எக்ஸ்லையும் ஒய்லையும். ஸோ வச்சிங்கன்னா தெரியும். ஸோ இதான் என்னது பாயிண்ட்ஸு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, x0 y0 வச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, add a move 10 steps block to the bottom of your script and change 10 into 100. ஸோ இப்போ இந்த இடத்துல move 10 steps இதை ட்ராக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே வச்சிங்கன்னா போதும். அங்கே இந்த சிம்பிள் அதுவே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணிக்கும், ஃபிட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 10 வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த உள்ள இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். டபுள் கிளிக் பண்ணி got to change your number. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, move 100 steps. Click the green flag at the top right corner of the stage to run the program. ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இதை கிளிக் பண்ணுறது பேர் தான் என்னது, ரன் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எல்லாம் வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும், ரன் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் பி பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ்மெண்ட் தெரியும், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா தெரியுதா. ஸோ என்ன பண்ணுது, 100 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், பிளாக் மெனுவில் பிளாக்ஸ் இருக்கும், அது கீழே பிளாக் பேலட் வந்துடும். எந்த மெனு வேணுமோ அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கீழே வரும். ஜஸ்ட் யூ ஹேவ் டு ட்ராக் அண்ட் கீப் இட். And if you click the green flag, the sprite will be moved. So இந்த ஸ்கிரிப்ட் ஏரியால என்ன இருக்கோ அந்த ஸ்கிரிப்டுக்கு தப்பு என்ன பண்ண போகுது, இந்த ஸ்ப்ரைட் வந்து மூவ் ஆக போகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஓகே, அடுத்து இன்னொரு ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சவுண்டை வச்சு கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஆடிங் சவுண்டு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கிளிக் ஸ்ப்ரைட் ஒன் இந்த ஸ்ப்ரைட் லிஸ்ட் அண்ட் கிளிக் த சவுண்ட்ஸ் டேப். ஓகே, இந்த இடத்துல இதான் என்னது சவுண்ட்ஸ் டேபு. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, மியோ. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ மியோங்கிறது டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் உங்கள் வாய்ஸை. இப்போ நீங்கள் ஸ்டோரி பண்ண போகிறீங்க, நீங்களே கதை சொல்ல போகிறீங்க, என்ன பண்ணலாம், ரெக்கார்டு பண்ணியும் பண்ணலாம், இல்லை இம்போர்ட் பண்ணலாம். there are so many sounds inside. இந்த இடத்துல ஒவ்வொன்று கீழே ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா இந்த மியோ சவுண்ட் இருக்கும். அண்ட் தென் ஸ்கிரிப்டை அடுத்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரோக்ராம் ஃபார் இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபார் பிரிண்ட் த வேர்ட் ஹலோ வித் சவுண்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த கேட்டை வச்சு ஹலோ அப்படின்னு சொல்லி அதை பண்ண போது மியோன்னு கத்த போகுது. ஸோ அகைன் என்ன பண்ணுங்கள், ஃபைலில் போய் நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்று பண்ணும்போது புதுசாக எடுத்துகிட்டு பண்ணுங்கள். சேவ் பண்ணவான்னு கேட்குது. இஃப் யூ வாண்ட் யூ ஹேவ் டு எஸ், அதர்வைஸ் யூ கிளிக் த நோ. ஸோ அடுத்து எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு அதே தான், ஃபஸ்ட் என்ன எடுக்கணும், க்ரீன் ஃப்ளாக் எடுக்கணும். அது எங்கே இருக்குது, கண்ட்ரோல் மெனுவில் இருக்கும். வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஹலோன்னு சவுண்டு விட்டு ஒரு மெசேஜ் வச்சு என்ன பண்ண போகிறோம், சவுண்ட் மியோ சவுண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ கிளிக் லுக்ஸ் இன் த ஸ்கிரிப்ட் ஆப்ஷன், ட்ராக் சே டு ஸ்கிரிப்ட் ஏரியா.
ஸோ இந்த லுக்கை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சே ஹலோ. இந்த ஹலோவை ட்ராக் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. இதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, click sound in the script option, drag play sound to script area, choose the hello sound from the audio file. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஹலோன்ற வேர்டு எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. நீ அப்படி எடுத்தாலும் சரி, இல்லை ஜஸ்ட் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறீங்கன்னா மியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ சவுண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இருக்கு இல்லையா, ப்ளே சவுண்ட் மியோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சவுண்டை மாற்றணுன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து என்ன செஞ்சுக்கலாம், மாற்றவும் செஞ்சுக்கலாம். அண்ட் தென் கிளிக் ஃப்ரம் ஃபைல் மெனு, சூஸ் த சேவ் ஆப்ஷன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபைலை சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைலை கிளிக் பண்ணி ஹாட் டு சேவ் யுவர் ஃபைல். ஃபைலை என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். கேட்கும், ஃபைல் நேம் கேட்கும். ஜஸ்ட் யூ காட் டு கிளிக் அண்ட் ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. கிளிக் த green clock at the top right corner of the stage window to run the program. ஸோ என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ மியோன்னு வரும், இல்லை நீங்கள் சவுண்டை மாற்றணும்னா ஹலோன்னு என்ன பண்ணிக்கலாம், சவுண்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். உள்ள சவுண்டை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் டிஃபால்ட்டாக மியோ வச்சுருக்கோம். ஸோ க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண என்ன பண்ணும், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு மியோட சவுண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், 2 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் இந்த இருக்குல்லையா, இதே தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்க்ராட்ச். ஸோ இட் இஸ் உங்களுக்கு லெசன் வந்து சிம்பிளாக இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஃபர்தர் என்ன பண்ணுங்க, 10th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தர் அந்த லீவில் என்ன பண்ணலாம், ஸ்க்ராட்சுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் செல்ஃப். இது யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஈஸியாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஓன் ஸ்டோரி. இஃப் யூ ஃப்ரீ யூ ஹேவ் டு ட்ரை. ஒரு ஸ்டோரி என்ன பண்ணுங்கள், நீங்களாக ரெக்கார்ட் பண்ணி ஒரு குட்டி ஸ்டோரியாக ட்ரை பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். இட் இஸ் வெரி ஈஸி டு லேர்ன் அண்ட் ஈவன் வெரி ஃபன். ரொம்ப ஜாலியாக ஈஸியாக நல்லாயிருக்கும். ஓகே, ஓகே, இப்போ நம்ம அடுத்த லெசன் என்ன பார்க்க போகிறோம், புக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ பின்னாடி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். விச் சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அனிமேஷன்? என்னது? The answer is Scratch. So which are used to create animation? Scratch. All files are stored in the, எல்லா ஃபைல் எங்கே ஸ்டோர் பண்ணுவோம், folder. Okay, all files stored in the folder. And third one is which is used to build script. So build script build பண்ணுறது யார் அப்படின்னா script area. இங்கே தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்கிரிப்டை பில்ட் பண்ண போகிறோம். which is used to edit program. ப்ரோக்ராம்ஸ் எடிட் பண்ணுறது யார் அப்படின்னா script editor. அந்த பேரில் இருக்குது. So script editor, it is very easy. Editor நானே edit தான். Where you will create category of blocks. So எங்கே நம்ம category of block create பண்ணுறோம் அப்படின்னா it is under the block menu. Okay. Next one is match the following. Script area. So number 1 என்னது அப்படின்னா build script. இதான் என்னது, first one. Script area என்னதுன்னா build script. And then folder. Folder option என்னது அப்படின்னா, so build script another number 1 folder. It is used to store files. It is used to store files. Scratch, it is a animation software. It is a animation software. And costume editor என்ன செய்யும்னா, அதான் script editor கொண்டு பேர் தான் இது costume editor. It is used to edit programs. Notepad is used to type notes. Okay, இதான் என்னது match the following ஓட answer. Okay, and then what is Scratch? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஸ்க்ராட்ச்னா என்ன அப்படின்னா நம்ம லெசனில் படிச்சிருக்கோம் இல்லையா, இட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு இது வரைக்கும் போன இயர் எப்படி கேட்டிருந்தாங்க, ஆனுவல் எக்ஸாம் இல்லை, ஆனால் என்ன லீவ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் 1 word 2 mark தான், 5 mark கேட்கல. எதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் ஸ்க்ராட்ச் அப்படின்னா, ஸ்க்ராட்ச் இஸ் சாஃப்ட்வேர் யூஸ் டு கிரியேட் அனிமேஷன். இந்த பேராகிராஃபில் என்ன பண்ணிக்கலாம், படிச்சதுன்னா இட் இஸ் very good. So it is a first question. So what is Scratch? And write a note on script editor and its type. Next question பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கொடுத்துருப்பாங்க, write a note on script editor and its types அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. Next question பாருங்க, write a note on script editor and its type. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, இது வந்து சும்மா ஜஸ்ட் எடிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் யூ கோ டு ட்ராக். சும்மா கேட்டாங்கன்னா எடிட்டர் அப்படின்னு காமனாக கேட்டாங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதாக இருக்கு இல்லையா,
ஆக்சுவலாக ஸ்க்ராட்ச் டினாமினேட்டர் தான் எழுதணும். இது என்ன கேட்டிருக்காங்க, எடிட் அண்ட் ரீட் டைப். ஸோ ஸ்க்ராட்ச் டினாமினேட்டர் வந்து ஃபுல்லாக என்ன செய்யணும், இது வரைக்கும் எழுதலாம். ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்கிரிப்ட் எடிட்டர் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், இதை எழுதணும். நார்மல் எடிட்டர்னா இது எழுதினா போதும். சப்போஸ் ரைட் நோட் ஆன் ஸ்கிரிப்ட் எடிட்டர் அண்ட் ரீட் டைப்ஸ் கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு ரைட் திஸ். ஸ்கிரிப்ட் எடிட்டர் அப்படின்னு கேட்டு இதை என்ன யூ ஹேவ் டு ரைட் திஸ். ஓகே, ஸோ ஸ்டடி போத், ரெண்டையும் படித்து வச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஸ்டேஜ்? ஸோ அதே தான், நம்ம இது படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மொத்தம் 3 கொஸ்டின் படிக்க வேண்டாம். ஸ்டேஜ் என்ன எழுதணும், ஸ்டேஜ் பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. வாட் இஸ் ஸ்டேஜ்னா இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக எழுதிக்கோங்க தேர்ட் கொஸ்டினுக்கு. அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் ஸ்ப்ரைட்? ஸோ அந்த ஸ்ப்ரைட் ஃபுல்லாக யூ ஹேவ் டு ரைட். ஸோ ஒரு கொஸ்டின் படிச்சிங்கன்னா யூ ஹேவ் டு ரைட் த 3 ஆன்சர்ஸ். 3க்கும் ரைட் ஆன்சர் எழுதிடலாம். ஸோ ஜென்ரலாக கேட்டால் இதை எழுதுங்க. ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டாங்கன்னா ஸ்கிரிப்ட் எடிட்டர் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் லெசன் இஸ் வெரி ஈஸி. ஸோ ஒமிட் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக போனதில் 2 மார்க்ஸும் 1 வேர்டும் கேட்டாங்க. ஸோ ஸ்டடி திஸ் லெசன் thoroughly. இதையும் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ ஹேவ் டு ஆஸ்க் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஐ வில் கிளியர். ஓகே, ஸோ software is to create animation, scratch, all phases stored in the folder, build script na script area, edit program, script editor, categorize blocks in the block menu. This is the match the following. So study thoroughly and write your exam well. Thank you children.